வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தெற்காசிய மண்டலத்திற்கான நவீன செயற்கைக்கோள் 2016 ஏவப்படும் என்று சார்க் மாநாட்டில் பிரதமர் மோடி அறிவிப்பு. தர்மபுரி பச்சிளங்குழந்தை பலியான விவகாரத்தில் திமுக அதிமுக எம்பிக்கள் ராஜ்யசபாவில் மோதல். கருப்பு பண விவகாரம் தொடர்பாக இரு சபைகளிலும் காரசார விவாதம். கேரளாவில் பரவியுள்ள பறவை காய்ச்சலால் பீதி. தமிழகத்தில் பரவாமல் தடுக்க உச்சகட்ட உஷார் நிலை. விரிவான செய்திகள். தெற்காசிய நாடுகளுக்கு பயன்படும் செயற்கைக்கோள் 2016 ஏவப்படும் என்று சார்க் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். சார்க் எனப்படும் தெற்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் 18வது மாநாடு நேபாள தலைநகர் காட்மண்டுவில் புதனன்று துவங்கியது. இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், நேபாளம், பூட்டான், மாலத்தீவு ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி புதனன்று உரையாற்றினார். சார்க் நாடுகளுக்கு மத்தியில் நிலவும் சந்தேக மனப்பான்மை மற்றும் வெறுப்புணர்வை ஒழித்து நன்மையை விளையும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று மோடி குறிப்பிட்டார். 2008 நவம்பர் 26 மும்பை பயங்கரவாத தாக்குதலின் நினைவு தினம் என்று பாகிஸ்தானை மறைமுகமாக குறிப்பிட்ட மோடி, தாக்குதலில் அப்பாவிகளின் உயிரிழப்பு இன்று வரையில் நீங்காத வலியை தந்து கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்தார். Today, as we remember the horror of the terror attack in Mumbai in 2008, we feel the endless pain of loss of lives. Let us work together to fulfill the pledge we have taken to combat terrorism and transnational crime. பயங்கரவாதத்தை ஒடுக்கவும் நாடு கடக்கும் குற்றங்களை களையவும் சார்க் நாடுகள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை நிறைவேற்ற ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என அழைப்பு விடுத்த மோடி, தெற்காசிய மண்டலத்துக்கு பயனளிக்கும் விதமாக சார்க் செயற்கைக்கோளை 2016 இந்தியா ஏவும் என உறுதியளித்தார். இது சார்க் நாடுகளுக்கு இந்தியா தரும் நன்கொடை என்று கூறிய மோடி, இந்தியாவின் சிறப்பான எதிர்காலம் குறித்த தனது கனவைத்தான் தெற்காசிய மண்டலத்தின் எதிர்காலத்துக்கான கனவாகவும் தான் கொண்டிருப்பதாக கூறினார். மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பேசுகையில், ஆசிய நாடுகளிடையேயான சர்ச்சைகளுக்கு முடிவு கட்டி நோய், வறுமை, கல்வி அறிவின்மைக்கு எதிராக போரிட வேண்டுமென அழைப்பு விடுத்தார். இலங்கை அதிபர் ராஜபக்சே பேசுகையில், சார்க் செயற்கைக்கோள் குறித்த மோடியின் அறிவிப்புக்கு பாராட்டு தெரிவித்த இலங்கை அதிபர் ராஜபக்சே, மனித உரிமைகள் என்ற போர்வையில் அந்நிய நாடுகள் சார்க் நாடுகளை அச்சுறுத்துவதாகவும் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். மாநாட்டு நிகழ்ச்சியின் போது பிரதமர் மோடியும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதை தவிர்த்தனர். ஆனால் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் நவாஸ் ஷெரீப் கை குலுக்கினார். தர்மபுரி பச்சிளங்குழந்தைகள் பலி, ஹைதராபாத் விமான நிலைய பெயர் மாற்றம் உள்ளிட்ட பிரச்சினைகளை கிளப்பி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். கருப்பு பண விவகாரம், காப்பீட்டு மசோதா, ஹைதராபாத் விமான நிலைய பெயர் மாற்றம் உள்ளிட்ட விவகாரங்களால் செவ்வாயன்று பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் கடும் அமளி நீடித்தது. புதனன்று ராஜ்யசபாவில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, தர்மபுரி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் அலட்சியத்தால் பச்சிளங்குழந்தைகள் இறந்ததாக குற்றம் சாட்டினார். இதற்கு அதிமுக எம்பிக்கள் கடும் ஆட்சேபம் தெரிவித்தனர். சபைக்கு பொய்யான தகவல்களை கனிமொழி அளிப்பதாகவும் கூறி அதிமுக எம்பிக்கள் கோஷமிட்டதால் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. கேள்வி நேரத்தின் போது ஹைதராபாத் விமான நிலைய விவகாரத்தை எழுப்பி காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். ஹைதராபாத் ராஜீவ் விமான நிலையத்துக்கு NT ராமாராவ் பெயரை சூட்டும் மத்திய அரசின் முடிவை திரும்ப பெற கோரி தொடர்ந்து காங்கிரசார் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். இதுபோன்ற அமளியால் அடுத்தடுத்து 3 முறை ராஜ்யசபா ஒத்திவைக்கப்பட்டது. கருப்பு பண விவகாரம் தொடர்பாக பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் காரசார விவாதம் நடந்தது. வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு வரும் நடவடிக்கையை விரைவுபடுத்துவது குறித்த விவாதம் பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் புதனன்று நடந்தது. லோக்சபாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பேசுகையில், 100 நாளில் கருப்பு பணத்தை மீட்பேன் என்ற மோடி ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களில் செய்தது என்ன என்று கேட்டார். லோக்சபா தேர்தலின் போது கருப்பு பணம் குறித்து தவறான தகவல்களை அளித்ததற்காக மோடி அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கார்கே வலியுறுத்தினார். கருப்பு பண விவகாரத்தை மோடி மிகைப்படுத்தி கூறியதாகவும் மக்களின் உணர்வுகளை தூண்டி விடுவதில் பிரதமர் கை தேர்ந்தவர் என்றும் கார்கே சாடினார். आपने 100 दिन में ये पूरा पैसा लाने का वायदा किया. आपके मैनिफेस्टो में दिन नहीं गिने, क्योंकि सुबह आप बीजेपी का इलेक्शन मैनिफेस्टो मुझे बता रहे थे इसमें नहीं है, लेकिन इसमें वो जरूर है आपके मैनिफेस्टो में कि हम काला धन वापस जरूर लाएंगे, उसके लिए कानून बनाएंगे और सख्ती से सख्ती कानून बनाकर उसको वापस लाकर देश के हित में उपयोग करेंगे. अब हमारी इंटीग्रिटी की तो आप क्वेश्चन किए,
फिर आपकी इंटीग्रिटी का क्या होगा? ராஜ்யசபாவில் பேசிய காங்கிரஸ் எம்பி ஆனந்த் சர்மா, லோக்சபா தேர்தலின் போது 85 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதை மீட்டு வந்தால் ஒரு இந்திய குடிமகனுக்கு 15 லட்சம் கிடைக்கும் என்று பிரதமர் மோடி கூறியதாக சுட்டிக்காட்டினார். வாக்குறுதியை நிறைவேற்றாத பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஆனந்த் சர்மா வலியுறுத்தினார். கருப்பு பணத்தை மீட்டு வருவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்த பாரதிய ஜனதா தனது நிலைப்பாட்டை இப்போது மாற்றிக்கொண்டு விட்டதாகவும் அதற்காக மக்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவும் அவர் பேசினார். கருப்பு பணத்தை மீட்பதாக சொல்லி ஏமாற்றாமல் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிப்பதில் அக்கறை காட்ட வேண்டும் என ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் கூறினார். அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் பேசும்போது கருப்பு பணத்தை தடுப்பதற்கு போதுமான சட்டங்கள் இந்தியாவில் இல்லை என்று சுட்டிக்காட்டினார். கேரள மாநிலத்தில் தாக்கியுள்ள பறவை காய்ச்சல் தமிழகத்தில் பரவாமல் தடுக்க கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநில ஆலப்புழா, கோட்டயம் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பறவை காய்ச்சலால் 20,000 வாத்துகள் உயிரிழந்தன. இந்நிலையில் தமிழகத்தில் முட்டை உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பறவை காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை குறித்து மாவட்ட கலெக்டர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் கோழி பண்ணையாளர்கள், கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. செய்தியாளர்களிடம் பேசிய கலெக்டர் தட்சிணாமூர்த்தி, கோழி பண்ணைகள் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் நோய் பரவுவதை கண்காணிக்க 20 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அனைத்து பண்ணையாளர்களும் உயிரியல் பாதுகாப்பு முறையின்படி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று கேரளா செல்லும் வாகனங்களையும் திரும்ப வரும் வாகனங்களையும் மற்றும் முட்டை கொண்டு செல்லும் இந்த ட்ரேக்களையும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்த பின்பே பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிவிரைவுப்படை 20 போட்டிருக்கோம். அது இல்லாமல் வழக்கமான கால்நடை மருத்துவர்கள் இருக்கிறாங்க. பறவை காய்ச்சலை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் கலெக்டர் கேட்டுக்கொண்டார். அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் புதனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். செவ்வாயன்று இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புதனன்று காலை நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கை மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் தென்கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என தெரிவித்த ரமணன், அதைத் தொடர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார். நிலநடுக்கோட்டை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் உதயமான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 8 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கை மற்றும் நிலநடுக்கோட்டு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடிக்கின்றது. இந்த நிகழ்வின் காரணமாக வாரம் 24 மணி நேரத்திலே தென் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே நாம் மழையை எதிர்பார்க்க முடியும். மழையின் அளவு படிப்படியாக அதிகமாகும் என்று எதிர்பார்க்கலாம். கனமழையை பொறுத்த மட்டிலே அடுத்த 48 மணி நேரத்திலே தென் கடலோர பகுதிகளிலே இருப்பதற்கான ஒரு வாய்ப்புண்டு. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என தெரிவித்த ரமணன், வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியுள்ள ஜி.கே. வாசன் திருச்சி மாநாடு பிரம்மாண்டமாக நடத்தப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த மாதம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் நவம்பர் 3ஆம் தேதி தனிக்கட்சி முடிவை அறிவித்தார். வரும் 28ஆம் தேதி வெள்ளியன்று திருச்சி ஜி கார்னர் மைதானத்தில் கட்சி மாநாட்டை நடத்தவுள்ள வாசன் சென்னை சாந்தோமில் புதன்கிழமை அன்று கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். மூவர்ணங்களோடு முன்னாள் முதல்வர் காமராஜர், முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் தமிழ் மாநில காங்கிரஸ் நிறுவனருமான தனது தந்தை மூப்பனார் படங்களோடு கட்சி கொடியை தொண்டர்கள் மத்தியில் வாசன் அறிமுகப்படுத்தினார். எங்களது புதிய இயக்கத்தினுடைய கொடி நேர்மை, எளிமை, தூய்மைக்கு எடுத்துக்காட்டு. 28ஆம் தேதி அன்று திருச்சி மாநகரிலே நடைபெறும் திருப்புமுனை பொதுக்கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களிலிருந்து லட்சோப லட்சம் தொண்டர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவர்கள் எங்களது புதிய கொடியை தங்களது வாகனங்களிலும் கையிலும் ஏந்தி வருவதற்கு ஏதுவாக இன்றைக்கு கொடியை நாங்கள் மகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்திருக்கிறோம்.
முன்னாள் தலைவர் ஞானதேசிகன், முன்னாள் எம்பிக்கள் பீட்டர் அல்போன்ஸ், அழகிரி உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக சட்டசபைக்கு வந்து ஜனநாயக கடமையாற்றுமாறு திமுக தலைவர் கருணாநிதிக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் புதனன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். சட்டசபை கூட்டம் தொடர்பாக கருணாநிதியும் ஸ்டாலினும் தரம் தாழ்ந்த அறிக்கைகளை வெளியிட்டு விமர்சனம் செய்வதாக கூறியுள்ள பன்னீர்செல்வம் இது குறித்து ஏற்கனவே விரிவான அறிக்கை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்களுக்காக ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் மேகதாது அணை பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வது தொடர்பாக விரிவாக கூறியுள்ள பன்னீர்செல்வம், பருப்பு வாங்குவது தொடர்பாக ராமதாஸ் மீது மானநஷ்ட ஈட்டு வழக்கு தொடர்ந்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டசபையில் அதிமுகவினர் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கருணாநிதி கூறியதற்கு திமுக ஆட்சியில் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயலலிதாவை எவ்வளவு கண்ணிய குறைவாக நடத்தினார்கள் என்பதை விவரித்துள்ள பன்னீர்செல்வம், அதுபோன்று இழிவாக நடந்து கொள்ள எங்களால் உறுதியளிக்க இயலாது என்று தெரிவித்துள்ளார். கடந்த 1989 மார்ச் 25ஆம் தேதி சட்டசபையில் நடந்ததை தமிழகம் மறந்திருக்காது. மேஜை, நாற்காலி, செருப்பு வீச்சு என்பது மட்டுமின்றி கருணாநிதி அருகில் இருந்த துரைமுருகன் ஜெயலலிதாவின் புடவையை இழுத்து மானபங்கம் செய்ய முயற்சித்ததையும் பன்னீர்செல்வம் நினைவுபடுத்தியுள்ளார். கடந்த 2006இல் ஜெயலலிதா சட்டசபையில் பேசும்போது 65 முறை திமுக அமைச்சர்கள் குறுக்கிட்டதை நினைவுபடுத்தியுள்ள பன்னீர்செல்வம், இதுபோன்ற அராஜக செயல்களில் அதிமுக ஈடுபடாது என்றும் சட்டசபை தலைவர் ஸ்டாலின் அனுமதித்தால் டிசம்பர் 4ஆம் தேதி துவங்கும் சட்டசபை கூட்டத்திற்கு வந்து கருணாநிதி ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவை மீறி மணல் அள்ளியவர்களை தடுத்த பெண்கள் மீது குவாரி ஆட்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் தோட்டாளம் அருகே பாலாற்றில் மணல் அள்ள நவம்பர் 25ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை வரை மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. ஆனால் மணல் குவாரி விவகாரம் தொடர்பான ஆய்வு அறிக்கையை உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கலெக்டர் நந்தகுமார் தாக்கல் செய்யவில்லை. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி புதன்கிழமையன்று மணல் குவாரிகள் நடத்துபவர்கள் அடியாட்களுடன் வந்து மணல் அள்ளினர். இதை தடுத்து நிறுத்திய அப்பகுதி மக்களிடம் குவாரி உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பெண்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இதனால் பரபரப்பு நிலவியது. 4/3/2014 உத்தரவுப்படி 100 மீட்டர் அகலமும் 1000 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் ஆழமும் தான் மண் எடுக்க வேண்டும் என்று உத்தரவு. ஆனால் தற்பொழுது அதை போல 10 மடங்கு அதிகமாக எடுத்துள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு வருடத்தில் எடுக்க வேண்டிய மணலை 2 மாதத்தில் மொத்தம் எடுத்துவிட்டனர். இந்த மணல் குவாரி விட்டதனுடைய நோக்கமே சுற்றுப்புற மக்களுக்குள்ள தேவைகளை பூர்த்தி செய்யணும். சுற்றுப்புற மக்களுக்கு ஒரு கைப்பிடி மணல் கூட இதில் பயன்படவில்லை. எல்லாமே வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தான் செல்கின்றது. இந்த இத்தகைய அராஜகங்கள் அரசு அதிகாரிகளுடன் தலையீட்டிலே நடைபெறுகிறது. மாவட்ட நிர்வாக ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பே மணல் குவாரி உரிமையாளர்கள் அடாவடியாக மணல் அள்ளிய சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயர்நீதிமன்ற நுழைவாயில் அருகே போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள கோவில்களை அகற்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே உள்ள கோவிலை இடிக்க சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி மனு செய்தார். நீதிமன்றம் கோவிலை அகற்ற உத்தரவிட்ட நிலையில் சென்னை மாநகராட்சி சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. மனுதாரர் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான விசாரணை புதன்கிழமையன்று தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், சத்யநாராயணா அடங்கிய முதல் அமர்வில் நடந்தது. சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் கோவிலை அகற்றிவிட்டு டிசம்பர் 8ஆம் தேதி அறிக்கை அளிக்க உத்தரவிட்டனர். கடந்த 2/12/2008 அன்று உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு அருகிலே ஆவியன் கேட் அருகிலே இருக்கும் கோவில் என்க்ரோச்மெண்ட் செய்யப்படுது என்று அதை அகற்ற வேண்டும் என்று வழக்கு தொடுத்தேன். அந்த உத்தரவு போடப்பட்டது 2/12/2008. அந்த வழக்கிலே அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மாநகர காவல்துறை ஆணையாளர், மாநகராட்சி ஆணையாளர் மீது தொடுக்கப்பட்டது. 2/8/11/2013 அன்றைய தினம் நீதிமன்றம் உடனடியாக இடிக்க வேண்டும் உத்தரவு போட்டும் அதை அமல்படுத்தவில்லை. இன்றைய தினம் அந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசாங்கம் அவர்களுக்கு சாதகமாக ரிவ்யூ என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். சென்ற மாதம் அந்த மனு இன்று முதலிலே தள்ளுபடி செய்யப்பட்டு மீண்டும் 8/12/2014 அந்த இடத்திலே அப்புறப்படுத்திவிட்டு நீதிமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று
மாநகராட்சி ஆணையருக்கும் காவல்துறை ஆணையருக்கும் உத்தரவு போட்டிருக்கிறார்கள். கடந்த 1984 முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் உடல்நலம் குன்றிய போது அவர் உயிர் பிழைக்க வேண்டி இக்கோவில் கட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,984 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,498 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 39 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,055 ரூபாயாக இருந்தது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை திருவிழாவிற்கான கொடியேற்றம் புதன்கிழமையன்று கோலாகலமாக நடந்தது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடக்கும் திருக்கார்த்திகை விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு திருவிழா டிசம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். இதற்கான கொடியேற்றம் புதன்கிழமையன்று காலை வெகு விமர்சையாக நடந்தது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விநாயகர் சமேத முருகர், வள்ளி, தெய்வானை மற்றும் அண்ணாமலையார், உண்ணாமலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. பஞ்சமூர்த்திகள் தங்க கொடிமரம் முன்பு எழுந்தருள வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசையுடன் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இவ்விழாவில் கலெக்டர் ஞானசேகரன், தமிழக வேளாண் துறை அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.